இந்த ஒரு பைசாவில் கண்டுபிடிக்கிறது அவனுக்கு இருந்த தவிப்பு, இந்த தேடல் இருந்தால் அரியும் கிடைப்பான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவரே அழகாக தியானம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். அவரே தத்தாத்திரேயர் தரிசனம் கொடுக்க சொல்கிறார். தத்தாத்திரேயர் பிச்சைக்காரன் வேஷத்தை அவருக்கு முதல்ல காட்சி கொடுக்கிறார். 2வது தடவை பிரத்யக்ஷமாகவே காட்சி கொடுக்கிறார். அப்போ ஜனார்தன சுவாமி கேட்குறார், பார்த்த அனுபவமே தெரியலையாடான்றார். இல்லை, எனக்கு உங்கள் சுவாமியை தான் நான் பார்த்தேன், என் சுவாமி இதோ இருக்கார் அப்படின்னு அழகாக ஜனார்தனை காட்டி குருவே பரபிரம்மம்னு காட்டினார். அத்தனை அழகாக எப்பொழுதும் போல பகவத் தியானம் பண்ண சொல்கிறார். இவர் தியானம் பண்ணும் பொழுது இவரை சுற்றிண்டு ஒரு பாம்பு வந்து படம் எடுத்துட்டு இவருக்கு வெயிலில் கொடைபிடிச்சுன்னு இருக்கு. அத்தனை ஆச்சரியமாக அவ்வளோ அழகாக அப்படி அவருடைய தியானம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனார்தன சுவாமி தியானத்தில் இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு அவர் வேஷத்தில் இவர் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். இவ்வளோ விஷயந்தான் சொன்னேன்னு தோணும், ஆனால் இவ்வளோ தான் சொன்னேன். இத்தனையும் நடந்தது. அப்புறம் அவர் தீர்த்த யாத்திரை கிளம்புறார். அழகாக சதுஸ்லோகி பாகவதத்தை எழுதுகிறார். அழகாக பல ஊர்கள், பத்ரிகாசிரமம், இந்த இடம்லாம் தீர்த்த யாத்திரை போகிறார். அவர் ஊருக்கு திரும்பி வர சமயத்தில் ஒரு பண்டிதர் ஜனார்தன சுவாமி கிட்ட தான் அவர் இருந்தார்னு தெரிஞ்சுண்டு அவர்கிட்ட போய் எங்கன்னு கேட்க வந்துருவான் அவர் சொல்ல, ஒரு கடுதாசி எழுதித்தாங்கோன்னு சொல்கிறார். என்ன கடுதாசின்னு நாளைக்கு சொல்கிறேன். இதைத்தான் அவ்வளோ நேரம் சொன்னேன். எப்படி சொன்னால் நன்னா இருக்கா, 2 மணி நேரம் சொன்னால் நன்னா இருக்கா? நிறைய விஷயங்கள். ஏன்னா இதுக்குள்ளே அவ்வளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாழ்க்கைக்கான விஷயங்கள், நேரம் கடத்துறதுனே இல்லை, அவ்வளோ விஷயங்கள். ஏகநாதர் நிறைய பிரபந்த, அவருடைய அபங்கமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதோ ஒன்று தான் சொன்னேன் இன்றைக்கி, குரு மாதா, குரு பிதா, குரு ஆமூச்சி குல தேவதா அப்படின்னு. அதனால் அந்த குரு பக்தியோடு இருங்கோ. நிறைய இருக்குது ஏகநாதர் வைபவம். அவரே ரொம்ப பொறுமையானவர். கதையும் ரொம்ப பொறுமையாக தான் போகும். நீங்களும் பொறுமையாக தான் கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பொறுமை வந்தே ஆகணும். அப்படியே உட்காந்துக்கணும் பொறுமையாக. யம தர்மராஜா வந்தால் கூட வா உட்காரு டீ சாப்பிட்றியான்னு கேட்கணும். சரியா? ராதே கிருஷ்ணா. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा. जय बोलो सद्गुरुनाथ महाराज की जय. बोलो समस्त भागवत मंडली की. गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम. गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शान्ति शान्ति शान्तिः. जय श्री इंदु माता की जय. श्री ताम्रभरणी माता की जय. श्री गोदावरी माता की जय. सद्गुरु जनार्दन स्वामी की जय. बोलो दत्त भगवान की जय. बोलो एकनाथ महाराज की जय. बोलो चंद्रभागा माता की जय. बोलो श्री क्षेत्र पंडरी की जय. बोलो रुक्माई देवी की जय. बोलो पंडरीनाथ महाराज की. पुंडलीक वरदा राम कृष्ण हरि. राधे कृष्ण.